வணக்கம். நான் சாகுல் மீது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம் பார்க்க போற பதிவு கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணம், தமிழக அரசினுடைய மெத்தன போக்கு, அதை தாண்டி இதுக்குள்ள இருக்கக்கூடிய உள் அரசியல். காலங்காலமா தொடர்ந்து இப்படி ஒரு கள்ளச்சாராய சீர்கேடு அல்லது போதை கலாச்சாரம், இதுக்கான அடிப்படை காரணம். இதையெல்லாம் தாண்டி கள்ளக்குறிச்சியுடைய புவியியல் அமைப்பு, கள்ளக்குறிச்சி மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அல்லது மரக்காணம் அல்லது அதை தாண்டி தமிழகத்தினுடைய சேலத்தினுடைய ஒரு பகுதி, இப்படி கடலூர், சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த மாவட்டங்களுடைய சில அடிப்படை புவியியல் அமைப்பு, இதையெல்லாம் தாண்டி தமிழக அரசுகள், தொடர்ந்து வரக்கூடிய அரசுகள் செய்யக்கூடிய நுணுக்கமான மறைமுக ஒரு அரசியல், இது எல்லாமே இதுக்குள்ள பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாதான் உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு அடிப்படை காரியங்கள் புரிய வரும். பாருங்க, கள்ளக்குறிச்சி ஒரு கள்ளச்சாராயத்தினால் ஏற்பட்ட விஷச்சாராய மரணம், அதில் உயிரிழப்புகள் அரசு கேந்திரங்களுடைய தவறுகள் அல்லது காவல்துறையினுடைய தவறு அல்லது நிர்வாகத்தினுடைய தவறு அல்லது அரசியல்வாதிய தவறு அப்படின்னு ஈஸியா நம்ம கடந்து போயிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு தொடர் கதை. இந்த தொடர் கதைக்கு எப்பொழுது எப்படி முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? இந்த தொடர்கதையினுடைய ஆரம்ப புள்ளி எங்க இருக்கு? இதனுடைய வேர் எங்க இருக்கு? அல்லது இந்த கள்ளக்குறிச்சியினுடைய சாபக்கேடு என்பது தனி, இந்த கள்ளச்சாராயத்தினுடைய சாபக்கேடு என்பது தனி. இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். ஏன்னா கள்ளக்குறிச்சி என்கின்ற சாபக்கேடு என்பது கள்ளக்குறிச்சி 1925-6-1976 வரை இந்தியாவிலே சமஸ்தானமாக இருந்தது. தமிழகத்தின் ஒரு பகுதியாக அது இல்லை. ஆச்சரியமான உண்மையா இருக்கும். இதுதான் உண்மை. இதுல இன்றளவும் கள்ளக்குறிச்சி சார்ந்து உயர்நீதிமன்றத்திலே புவியியல் அமைப்பு சார்ந்து அல்லது அந்த மக்களுடைய சில பிரச்சனைகள் இன்றளவும் அடிப்படையிலே ஒரு வழக்குகள் தொடர்ந்து இருக்கு. உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்க எல்லாருக்கும் தெரியும், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் தமிழ்மொழி அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை வழக்காடி இருக்கிறார். நிறைய பிரச்சனைகளை சட்ட தீர்வுகளுக்கு முயற்சி செய்து சிலவற்றை தீர்த்தும் இருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும். 1992 வரை தமிழகத்திலே தொகுதி வரையறை அந்த செய்யப்படக்கூடிய அல்லது மாவட்டத்தினுடைய நிறைய நலத்திட்டங்கள் போய் சேராத ஒரு மாவட்டமாக 2019 உருவாகிறதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சிக்கு சரியான எந்த ஒரு அதனுடைய அடிப்படை விஷயங்களுக்கு தேவையான நிதியோ அல்லது அடிப்படை ஆதாரமான அரசு திட்டங்களோ சரிவர போய் சேரலன்றது உண்மை. இது நான் சொல்லக்கூடியது அனைத்தும் ஆதாரபூர்வமானது. இன்றைக்கும் அதற்கான ஆதாரங்கள் உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்றன. இதை நான் உணர்ந்து தெரிந்துதான் சொல்கின்றேன். இதெல்லாம் தாண்டி கள்ளக்குறிச்சியில மக்களுடைய வாழ்வாதாரம் என்பதே மலை சார்ந்த இடம், பள்ளத்தாக்குகள், அங்கே விவசாயம் பிரதானம். இதை தாண்டி பெரும் பகுதிக்கு சாலை வசதி இன்னைக்கும் கிடையாது. இன்னைக்கு பிரசவ வழியில் பாதிக்கப்பட்டவங்க டோலி தூக்கிட்டு போகக்கூடிய இடங்கள் இருக்கு. வாக்குச்சாவடிகளை பெட்டியில் தூக்கிட்டு போற இடங்கள் இருக்குது. டோலி போட்ட ஆட்கள் கைச்சுமையாக தூக்கிட்டு போற இடங்கள்லாம் இருக்கு. இது உண்மை, நிதர்சன உண்மை. இத்தனை விஞ்ஞான யுகத்திலும் இன்னும் அங்கு சரியான சாலை போக்குவரத்துகள் இல்லை. இன்னொன்று, மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு அடிப்படையான வருமானத்திற்கு சரியான வழிமுறைகள் இல்லை. காரணம், அங்கே சில நேரங்களிலே அங்கே உள்ள சில மைனஸ் தான் பிளஸ். ஒரு இடத்துல மலை இருக்குன்னா அந்த மலை சார்ந்து இருக்கக்கூடிய அங்கே நிறைய சிறு பெரு அருவிகள் உண்டு. அதை சீர்படுத்தி மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் உருவாக்க முடியும். ஆனா அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதை தாண்டி அங்கே நிறைய காடுகள் உண்டு, நிறைய திறந்த வெளிகள் உண்டு. அங்கே மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் அமைப்பதற்கு அல்லது மிகப்பெரிய தீம் பார்க் அமைப்பதற்கு அல்லது அரசு சார்ந்து காடுகள் இருப்பதற்கு அல்லது இந்த ட்ரக்கிங் சொல்றோம் இல்லையா, மலையேறும் பயிற்சி போன்றவை செய்யறதுக்கு சர்வதேச மலையேறும் பயிற்சி மையம் வைக்கிற அளவுக்கு அந்த புவியியல் சூழலா இருக்கு. இப்ப கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு நாடு சுவிட்சர்லாந்துலயே ஒரு இதுலயே நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஜெர்மன் போன்ற நாடுகள் இருந்துச்சுன்னா அந்த நாடுகளில் இதை விட மோசமான இடங்களை சீர்திருத்தி உலக பெரும் வருமானம் வரக்கூடிய சுற்றுலா மையங்களாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அத்தனை பிரதான சிறப்பு அம்சங்கள் கள்ளக்குறிச்சிக்கு உண்டு. கள்ளக்குறிச்சி ஒரு தளத்தில் இருந்து தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்டை போடுற அளவுக்கு அதை சுற்றுலா தலமா மாற்றுவதற்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இருக்கு. காரணம், இங்கே அரசியல் என்பது வேட்கையாக இல்லை. இன்றைக்கு நம்ம ஒரு தந்தை பெரியாரையோ அல்லது காமராஜரையோ அல்லது அம்பேத்கரையோ அல்லது தமிழகத்தில் இருந்த முன்னாள் ஆட்சி செய்த சில முக்கிய தலைவர்களை தான் பேசிட்டு இருக்கேன். காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அரசியல் வேட்கை என்பது கேள்விக்குறியா இருக்கு. அரசியல் தொழில் அல்ல,
அரசியல் ஆசை அல்ல, அரசியல் வம்சாவளி பட்டயம் அல்ல. அரசியல் என்பது ஒரு வேட்கை. தளபதி தன்னுடைய அறிக்கையிலே முதல் அறிக்கையில சொல்லியிருப்பார், எனக்கு அரசியல் என்பது ஒரு வேட்கை. அரசியல் என்பது சாதாரணமாக அனைவராலும் செய்துவிடக்கூடிய நிலை அல்ல. அரசியலுக்கு யார் வேணா ஆசைப்படலாம், அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். அரசியல் என்பது கையில வச்சுக்கிட்டு நோட் புத்தகத்தை வச்சுட்டு கணக்கு போடுற கணக்கு வழக்குகள் கிடையாது. அரசியல் என்பது ஒரு வேட்கை, தொலைநோக்கு சிந்தனை. கக்கன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது உருவாக்கப்பட்ட இந்த மேட்டூர் என்ற நீர்மட்ட உயர்வு என்பது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, இவ்வளவு மக்கள் தொகைக்கு பிறகு அந்த கொள்ளளவு கிட்டத்தட்ட இங்கே 18 மாவட்டங்களுக்கு அந்த மேட்டூரை சார்ந்த துணை அணைகளுடைய இது போய் சேர்ற அளவுக்கு இருக்குன்னா, இவ்வளவு பெரிய இன்றைக்கு அதுல இருந்து 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு மக்கள் தொகை வந்தால் கூட அது காக்கக்கூடிய நிலையில் இருக்கு. ஒரு திட்டம் என்பது ஒரு அரசு உருவெடுத்து செய்தால் அது தொலைநோக்கு திட்டமாக 200 ஆண்டுகள் ஆனாலும் 2 தலைமுறை 4 தலைமுறை சென்றாலும் அது தொலைநோக்கு திட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். காரணம், அன்று அரசியலை செய்தவர்கள் அரசியலை வேட்கையாக செய்தார்கள், அரசியலை பிழைப்பாக செய்யவில்லை. இன்று அரசியலை செய்பவர்கள் பிழைப்பாக பணம் போட்டு பணம் ஏற்படுத்தும் தொழிலாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இதற்கு கள்ளச்சாராயம் ஒரு ஆயுதம். கள்ளச்சாராயத்தை கையில வச்சுக்கிட்டா இந்த மக்களுடைய புத்தியை மழுங்கடிப்பதற்கு, இந்த மனைவிக்கு போதுமானது காசை கொடு, பெண்களுக்கு உதவி திட்டம் அதுன்னு சொல்லி அவங்க வாயை அடைப்பது, ஆண்களுக்கு கள்ளச்சாராயத்தை ஊத்த வேண்டியது, அந்த குடும்பத்தை எப்பவுமே வறுமையின் பிடியிலே வச்சிருக்குது. கள்ளச்சாராய மரணம் என்பதை தாண்டி இன்னைக்கு இந்த கள்ளச்சாராய மரணத்தை மட்டும் கணக்கெடுத்துட்டு 100 பேர் இறந்தாங்க, 50 பேர் இறந்தாங்க, மழைக்காலத்துல 23 பேர் இறந்தாங்க அப்படின்னு கணக்கெடுத்துட்டு இவ்வளவுதான் கள்ளச்சாராய மரணம்னு சொன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனத்தினுடைய முதல் படிக்கட்டு. கள்ளச்சாராய மரணம் என்பது இப்ப நல்ல சாராயம் என்று சொல்லக்கூடிய டாஸ்மார்க்ல குடிக்கக்கூடிய சாராயங்களே தொடர் மரணங்கள், கல்லீரல் பாதிப்புகள் கடந்த 20-30 ஆண்டுகளிலே கல்லீரல் பாதிப்புகளுடைய எண்ணிக்கை எப்படி கூடியிருக்கிறது? கடந்த 20-30 ஆண்டுகளிலே கிட்னி ஃபெயிலியர் எவ்வளவு கூடியிருக்குது? கடந்த 20-30 ஆண்டுகளிலே குடல் புற்றுநோய் அல்லது தொண்டை புற்றுநோய் எதனால் எப்படி அடிப்படையில் கூடியிருக்கிறது? இதையெல்லாம் கணக்கெடுக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் உள்ளடக்கியதுதான் இந்த கள்ளச்சாராய பிரச்சனையை ஒழிய ஒரு சாதாரணமான கள்ளக்குறிச்சியிலே விசச்சாராயம் அருந்தியதால் மரணம் மட்டுமல்ல, இன்றைக்கு டாஸ்மார்க்கிலே அருந்தக்கூடிய சாராயமும் இந்த கள்ளச்சாராயம் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. டாஸ்மார்க்கில் அருந்துறவன் படிப்படியாக அந்த குடும்ப சீர்கட்டுக்கு வித்தடுகின்றான். விவாகரத்து வழக்குகள் எத்தனை? இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய நெடிய படிக்கட்டுகளில் தேங்கி கிடக்கின்ற விவாகரத்து வழக்குகள் எத்தனை? இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய நெடிய படிக்கட்டுகளிலே குடும்ப சிக்கல்களுக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனை? இன்றைக்கு கடன் தொல்லை எதனால் அடிப்படையில் ஏற்படுகிறது? கடன் தீர்ப்பாயங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் எத்தனை? இவனுடைய எண்ணிக்கை எதனால் கூடுகின்றது? வருமான சீரிழப்பு எதனால் ஏற்படுகிறது? வேலைக்கு சரியாக செல்லாமல் வீட்டு அடிப்படை வருமானத்தை பெருக்காம ஆண்கள் இந்த குடும்பத்தை கவனிக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறக்கூடிய சூழ்நிலை எதனால் வந்தது? இன்னைக்கு இத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர், இந்த பெண்கள் கருத்தரிப்புக்கான மையங்கள் தமிழகம் முழுவதும் புற்றீசல் போல வீதிக்கு கருத்தரிப்பு மையங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த இம்பார்ட்டன்ஸ் எதனால வந்துச்சு? இவை எல்லாமே கணக்கெடுக்க வேண்டும். இவை எல்லாத்துக்கும் வேறு அடி நாதமாக இருப்பதுதான் இந்த டாஸ்மார்க்கும் இந்த பிரச்சனைகளும். இதை எப்படி இந்த அரசுகள் இது பண்ணுது? இந்த சுகாதாரத்துறையில் ஏற்பட்டக்கூடிய இவ்வளவு பெரிய மாற்றங்கள் எதனால் ஏற்பட்டது? இன்றைக்கு சாராயம் விற்கக்கூடிய அரசு மருந்து பொருட்களை தயாரித்து விற்பது இல்லை. இதை நீங்க கருத்துல கொள்ளணும். மதுவை விற்கும் அரசு மருந்து பொருட்களை விற்க தயாராக இல்லை. அது குறித்து தனியா நான் பேசுறேன். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கள்ளச்சாராயம் என்பது அல்லது டாஸ்மாக் பிரச்சனை என்பது வாழ்வாதாரத்தினுடைய அடிப்படை வேரிலிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு டாஸ்மாக் பிரச்சனைக்குள்ள ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை வருமான பாதிப்பு, ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பற்ற சூழ்நிலை, பெண்கள் விவாகரத்து, குழந்தைகளுடைய கற்பழிப்பு தொடர்நிலையா இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுடைய பாலியல் பலாத்காரம், இதையும் தாண்டி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலே குற்றங்கள், செயின் பறிப்பு அல்லது பெண்களை ஏமாற்றுதல், இப்படி எல்லா குற்றச்செயல்களுடைய எண்ணிக்கை அல்லது பொருளாதார சீர்கேடுகள் அல்லது கடன் வாங்கி வட்டிக்கு மேல் வட்டியாகி கடனை கட்ட முடியாமல் வீட்டை விட்டு ஊரை விட்டு ஓடும் மரணங்கள் அல்லது இவை எல்லாத்தையும் அடிப்படையில் கணக்கெடுக்கணும். இதை தாண்டி ஏற்படக்கூடிய நோய்கள், இந்த சாராயத்தினால், இந்த மதுவினால், இந்த மதுவின் சார்பு நோய்களாக இருக்கக்கூடிய கல்லீரல் பிரச்சனை அல்லது கிட்னி பிரச்சனை அல்லது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இவையெல்லாம் தாண்டி முத்தாய்ப்பாக என்ன காரணமே என்று தெரியாமல் ஏற்படுகின்ற திடீர் வயிற்றுப்போக்கு உயிரிழப்புகள், சிறு வயதிலே ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள்,
விதவைகள் எண்ணிக்கை கூடுகிறது என்று கனிமொழி பேசுகிறாரா இல்லையா? இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகிறாரா இல்லையா? விதவைகளுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் தான் இந்தியாவிலே அதிகமான அளவு கூடிக்கொண்டே இருக்கு பேசினாங்களா இல்லையா? அப்ப உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, மத்தவங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, நீங்க பேசுறதா தவறு நான் சொல்றேன். நீங்க ஆட்சியில இருந்தா ஒன்று, காட்சி மாறினா இன்னொன்னு பேசுறீங்களே. கருப்பு சட்டை அணிந்து நீங்கள் தானே நீங்க வீதிக்கு வந்து போராடுங்க. இந்த கருப்பு சட்டைகள் வேண்டுமானா மாறலாம். இன்னைக்கு ஒரு கட்சி கருப்பு சட்டை வரலாம், நாளைக்கு இன்னொரு கட்சி வரலாம். ஆனா காட்சி மாறவில்லை என்பதுதான் உண்மை. இவைக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த அடிப்படை காரணங்களை, அடி முதல் நாணத்தை, காரணங்களை, காரியங்களை கண்டறிய வேண்டும். கள்ளக்குறிச்சியினுடைய பிரச்சனை என்பது வேறு, கள்ளச்சாராயத்தினுடைய பிரச்சனை என்பது வேறு. இது ரெண்டையும் புரியலனா இதுக்கு ரெண்டுக்குமே தீர்வு கிடைக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கள்ளக்குறிச்சியினுடைய பிரச்சனை என்பது அதனுடைய புவியியல் சார்ந்த பிரச்சனை. கள்ளக்குறிச்சியினுடைய வாழ்வாதாரம் என்பது புவியியல் சார்ந்து அவர்களுக்கு சரியான வாழ்வாதாரம் இல்லை என்பது ஒரு அடிப்படையான காரணம். அந்த கள்ளச்சாராய பிரச்சனை என்பது தமிழகம் சார்ந்தது, தமிழகம் முழுவதும் சார்ந்ததற்கான ஒரு பிரச்சனை. கள்ளக்குறிச்சி பிரச்சனையும் கள்ளச்சாராய பிரச்சனையும் ஒருங்கிணைந்து பார்த்தால் அதற்கு ஒரு தீர்வே கிடைக்காது. கள்ளக்குறிச்சி பிரச்சனை என்பது அங்கே ஒரு தனி கமிட்டி அமைக்கப்பட்டு, அங்கே உள்ள புவியியல் சூழ்நிலை ஆராயப்பட்டு, அங்கே வாழ்வாதாரத்திற்கான தொழில் அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு, அல்லது செயற்கை நீர்வீழ்ச்சிகளை உண்டாக்குவதற்கு, அல்லது மிகப்பெரிய தொழில் பூங்காக்களை உருவாக்குவதற்கு, அல்லது சுற்றுலா தளம் அமைப்பதற்கு, அல்லது ட்ரக்கிங் என சொல்லப்படக்கூடிய சர்வதேச மலையேற்ற பயிற்சி கூடங்களை அமைப்பதற்கு, வில்வித்தை கூடங்களை அமைப்பதற்கு, துப்பாக்கி சுடும் கூடங்களை அமைப்பதற்கு, இப்படி அங்கே பல்லாயிரம் கோடி வருமானம் கொட்டி கிடக்கக்கூடிய இருக்கு. இங்க பியூரோகிராட்ஸ் என சொல்லப்படக்கூடிய IAS அதிகாரிகளுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அரசியல் ஞானம் படைத்தவர்களுடைய ஆட்சியே தமிழகத்தில் நடைபெறவில்லை. அரசியல் ஞானம் படைத்தவர்கள் என்றைக்கு ஆட்சி பொறுப்பில் வருகிறார்களோ அன்றைக்குத்தான் அரசியல் என்பது சுத்தப்படுத்தக்கூடிய, அல்லது அரசியல் என்பது மேம்பட்ட ஒரு முறையாக இருக்கும். முந்தைய காலத்தில் காமராஜர் ஆட்சி காலத்திலே படிப்பறிவில்லாத காமராஜர் கூட நான் சொல்வதை கேளுங்கள் என்று பியூரோகிராட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய IAS அதிகாரிக்கு கட்டளையிட்டார். IAS அதிகாரிகள் அதை நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் பியூரோகிராட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய படித்த IAS அதிகாரிகளை கூட்டி வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் என்று கேட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய அரசியல் ஞானம் கேள்விக்குறி, உங்களுடைய அரசியல் அறிவியலித்தினம் பிச்ச நிலை கேள்விக்குறி, உங்களுக்கு அரசியல் வேட்கை இல்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் அரசியல் அறிவியலிகளாக இருந்து கொண்டு அரசியல் ஆசையிலே, அல்லது அரசாட்சி போன்று வம்சாவளி ஆட்சியிலே, அல்லது எந்த தகுதியுமே இல்லாமல் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கும் தொழில் அரசியல் நீங்கள் நினைத்துக் கொண்டு செய்து கொண்டிருந்தால் இந்த ஆட்சியும் இப்படி போன்ற கேவலமான காட்சிகளும் இருக்குமே வழிய நாட்டில் மாற்றம் என்பது வராது. அரசியல் வேட்கை கொண்ட இளைஞர்கள், அரசியல் மாற்றத்தை சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள், சிந்தனா சக்தி படைத்தவர்கள், பியூரோகிராட்ஸை வேலை வாங்க தெரிந்தவர்கள், பியூரோகிராட்ஸுக்கு கட்டளையிடக்கூடிய IAS அதிகாரிகள் கட்டளையிட்டு செய்து அவர்களை அந்த ஆட்சியை நடத்தக்கூடிய தன்மை படைத்த ஒரு ஆட்சியாளர் வருகின்ற வரை, நீங்கள் பியூரோகிராட்ஸின் பின்னால் செல்லக்கூடிய ஆட்சியாக இருக்கின்ற வரை நீங்க அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு, இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு, போலீஸ் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு, மெமோ கொடுத்துக்கிட்டு, ஒரு நாள் குறை சொல்லிக்கிட்டு, இதற்கு பின்னால் ஒரு ஊழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டு மக்கள் நமக்கே ஓட்டளிக்க வேண்டும், அவர்கள் பிரச்சனையிலே இருக்க வேண்டும், தெளிந்த மக்களாக இருந்துவிட்டால் சிந்தித்து ஓட்டளித்து விடார்கள், அவர்கள் சிந்தனா சக்தியை மலர்ந்தடிக்க வேண்டும் என்று இந்த போதை கலாச்சாரத்தை தூண்டிக்கொண்டு நீங்களே பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்காக வேறு புது பிரச்சனையை உருவாக்கி கொண்டு இப்படித்தான் அரசியல் செய்ய முடியவில்லை. மக்கள் அரசியலும் ஒரு காலம் செய்ய முடியாது இவர்களால். இப்படி ஒரு கீழ்த்தரம் தமிழகத்திலே மிகவும் திறன் படைத்த, உலகத்திலேயே மிகவும் திறன் படைத்த, அறிவு படைத்த, உலகத்துக்கே அறிவு பூமியாக தமிழகம் இருக்கிறது. இங்கிருந்துதான் அறிவு சார்ந்த அனைத்து விஷயங்களும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இமெயிலை கண்டுபிடித்தது தமிழர்தான். இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய நிறுவனமாகிய கூகுள் நிறுவனத்தை கட்டமைத்து வழிநடத்தக்கூடியவர் தமிழகம் தான். இன்றைக்கு உலகளவில் இருக்கக்கூடிய ராக்கெட் தொழில்நுட்பத்தை கட்டமைத்து கொடுப்பவர்கள் தமிழர்கள் தான். இப்படி அத்தனை அறிவு படைத்த ஒரு பெரும் சமூகத்தை அரசியலுக்குள்ளேயே காலடி கூட வைக்க விடாமல் தடுத்துக் கொண்டு நீங்கள் அரசியலை வியாபாரமாக செய்து கொண்டு உண்மையான அரசியல் வேட்கை உள்ளவர்களுக்கு, அரசியல் ஞானம் உள்ளவர்களுக்கு வழிவிடாமல் அல்லது அவர்களை வழி கெடுத்து ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தகைய கீழ்த்தரமான செயல்தான் இத்தகைய
மோசமான இழிநிலையான சூழலுக்கு, தமிழகத்தினுடைய கேள்வியான சூழலுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த காரணங்கள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த காரணம் ஒருவர் மேல் குறை சொல்வதை விட்டுவிட்டு ஒரு வேட்கை கொண்ட அரசியல் சக்திகள், அரசியல் ஞானம் படைத்த புதிய ரத்தம் பாயக்கூடிய இளைஞர் படையினர், ஒரு கட்சிக்காரரோட இன்னொருத்தோட மகன் புள்ள வாரிசு அல்ல, அப்படி அல்ல அரசியல். அவர்களுக்கு பெரிய ஞானம் படைத்தவர்கள் அல்ல. என்னை போன்ற இன்னும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வேட்கை படைத்த அரசியல் வேட்கை கொண்ட இளைஞர்களுக்கு கதவுகளை உடைத்து திறந்து விடுகின்ற பொழுதுதான் இந்த ஆட்சி மாற்றங்கள் உண்மையான ஆட்சி மாற்றங்களாக இருக்கும். தன்னுடைய தன்மையை அறிந்து தளபதி போன்ற வேட்கை அறிந்த அரசியல்வாதிகள், தமிழகத்தில் கட்டளையிடக்கூடிய அரசியல் சக்திகள், மாற்றத்தை நோக்கிய அரசியல் சக்திகள், இந்த தொழில்நுட்ப சமூக சிந்தனைகள், உலக தொழில்நுட்பத்தோடு இணைந்து சிந்திக்கக்கூடியவர்கள், இந்த அதிகாரிகளை நம்பி ஆட்சி செய்ய கூடிய சக்திகளாக இல்லாமல் அதிகாரிகளை வேலை வாங்கும் சக்திகளாக இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் உருவாக வேண்டும். அப்போதுதான் கள்ளக்குறிச்சி, கள்ளச்சாராயம் போன்றவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இதை ஆட்சியாளர்களே மறைமுகமாக செய்து கொண்டு இது போன்ற விஷயங்கள் அவர்கள் ஒளிந்து கொண்டு அவர்களுடைய கையாளாத தனத்தை, அவர்களுடைய இயலாமையை, அரசியலுக்கு அன்பிட்டாக இருக்கக்கூடிய அவர்களுடைய அன்பிட்னஸை, அவர்களுக்கு பிட்னஸே இல்லை என்பதை மறைப்பதற்காக இது போன்ற வேலைகளை செய்து கொண்டு மக்களை திசை திருப்பி வாக்கு அரசியலை செய்து கொண்டிருப்பார்கள். மக்களுடைய போக்கு மாறவே போவதில்லை. தமிழகம் சாபக்கேடான தமிழகமாக இருக்கும். இதை மக்கள் சிந்தித்து வருகிற 2026 தளபதி தலைமையிலே ஆட்சி அமைக்க வேண்டும். அவருக்கு நாம் முதல்வர் என்கின்ற ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டும் என கூறி வாழ்த்துக்கு நன்றி விடைகிறேன். வணக்கம்.